அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆம், அறிவே ஆற்றல் குழுமத்துக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் நிறைய வாய்ப்பு எனக்கு குடுக்கறதுக்காக. ம். பெரும்பாலுமே விவசாயம், உணவு சார்ந்த நூல்கள், படிக்காத நூல்கள், வாசிக்காத நூல்கள் மக்களுக்கு நெறைய போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஆ இந்த குழுல இணைஞ்சதுக்கு முக்கிய காரணமே. இந்த புத்தகம் பொறுத்தவரைக்கும் 2026 புக் ஃபேர்ல ஒரு ஸ்டால்ல இருந்து நான் வாங்குனேன். வெறும் புத்தகத்தோட தலைப்ப பார்த்து தான் நான் வாங்குனேன். ஏன்னா விவசாயம் தான் ஒரு மிகப்பெரிய மாறுதல கொண்டு வந்திருக்கு உலகத்துல. பசிக்கு உணவு அளிச்சிருக்கு. அப்படின்ற தகவல் நெறைய விவசாயம் சார்ந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அ கருத்தாக்கம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல, இது இந்த தலைப்பும் சரி, இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், விவசாயத்துக்கு அப்படியே எதிரா தான் ஆ குடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா, எதிலிருந்து அந்த தவறுகள் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்றது குடுத்திருக்காங்க. மனிதகுல வரலாற்றில் 2 மிக மோசமான தவறுகள் அப்படின்றதுல. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா, 2 பேர் எழுதியிருக்காங்க. அத மொத்தமா தமிழ்ல சந்திரகுரு அப்படிங்கிறவர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. வேளாண் புரட்சி அப்படிங்கிற தலைப்புல ஜேரட் டைமண்ட் அப்படின்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 1996லயே அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா டிஜிட்டல் புரட்சி அப்படிங்கறத பத்தி மேத்யூ லெமன் அப்படிங்கிறவர் ஒரு தகவல் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதோட மொழியாக்கத்தையும் 2த்தையும் சேர்த்து இணைச்சு 2 மிக மோசமான தவறுகள் அப்படின்ற ஒரு தலைப்புல புத்தகம் வந்திருக்கு. வாசல் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. புத்தகத்தோட விலை ₹100. மொத்த பக்கங்கள் 64. இதுல சந்திரகுரு அவர்களோட அறிமுகம், எழுத்தாளரோட அறிமுகம் அப்படிங்கும்போது கல்லூரி ஆசிரியராக இருந்திருக்காரு. மூட்டா தொழிற்சங்க இயக்கத்துல இணைஞ்சு நல்லா இயங்கிட்டு இருக்கிறவரு. தொழிற்சங்கத்துக்கான ஒரு நிறைய அங்க பணி ஓய்வுக்கு அப்புறம் சங்க வேலைகளை நிறைய எடுத்து செய்யறாரு. அவருடைய 2 முக்கியமான ஆக்கங்கள், கருத்து நூல்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலும், மொழியாக்கத்துல பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்களுக்கு பயணம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு கட்டுரையும் மொழியாக்கம் செய்திருக்காரு. இது இவரோட இன்னொருடைய நூல். முதல்ல இந்த ஆசிரியரோட அறிமுகம் எனக்கு இந்த புத்தகம் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஏன் இந்த தலைப்புல நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த புத்தகம் நம்ம வாசிக்கணும்? இந்த புத்தகத்த பத்தின முக்கியத்துவம் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல்ல நெறைய 3 வேளையும் நம்ம சாப்பிடுறோம். 3 வேளை மட்டும் இல்ல. நடுவுல நெறைய நம்ம சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறோ, இல்ல யார் அந்த பொருள உற்பத்தி பண்றாங்க, அப்படிங்கிற ஒரு கருத்துக்கோ நம்ம யாருமே போறதில்ல. ஆ நெறைய ஆ விஷயம் இதுல மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு குற்றமா நான் சொல்லல. ஏன்னா எப்ப நம்மளுக்கு காத்த பத்தி நம்மளுக்கு தெரியறதில்ல அப்படிங்கும்போது, காத்து எந்த இடத்துல இல்லையோ, காத்து நம்மளுக்கு எப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு அவசியமானதா இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு காத்த பத்தின ஒரு, ஐயோ! காத்தே இல்ல, காத்து தேவைப்படுது, மூச்சு விட முடியல, பொச முட்டுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ உணவு எப்போ இல்லாம போகுதோ, இப்ப இந்த நடுவுல இந்த போர் சூழல் வந்தது போதும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த போதும் சரி, ஒரு உணவுங்கிறது ஒரு ஈஸியா இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள நம்ம இருந்ததில்ல. ஒரு மனிதனுடைய ஒரு முதல் தேடல், எந்த உயிரினத்துடைய முதல் தேடலா இருந்தாலும் அது உணவு தான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இருப்பிடம், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை துணை, எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல் தேடல்ங்கிறது உணவு. ஆனா அந்த உணவுக்கு நம்ம எந்த அளவுக்கு மெனக்கெடுறோம், எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆரோக்கியமான உணவ தேர்ந்தெடுக்கிறதுன்றது ஒரு வகை அப்படின்றதா இருந்தாலும், எந்த உணவா இருந்தாலும், இந்த உணவோட வரலாறு என்ன? இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்க? யார் யாரெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அத நம்ம எத்தன பேரு நம்ம விழிப்போட பார்க்குறோம் அப்படிங்கும்போது இல்ல. அதுக்கான சுத்தமா 0ன்னே நான் சொல்லுவேன். யாரும் அதுக்கான முக்கியத்துவத்துக்குள்ள நம்ம போகவே இல்ல அப்படிங்கிறது தான். சோ அதுலருந்து தான் எனக்கு முதல் தேடல் தொடங்குச்சு. இந்த புத்தகம் நான் எடுக்கறதுக்கான காரணம் இன்னொரு புத்தகம். அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ சிவபாலன் இளங்கோவன்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட், குழந்தைங்களுக்கான ஒரு மனநல ஆலோசகரா இருக்கிற ஒரு மருத்துவர் அவருடைய "உணவும் மனமும்" அப்படின்ற ஒரு புத்தகத்துல எப்படி என்னோட முதல் தேடல் தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருதான்.
அவர் வந்து இந்த புத்தகத்துல சொல்லும் பொழுது வரிசையா எதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு உணவுக்கான தேடல் எப்படி ஆரம்பிச்சது, விவசாயம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம். ரொம்ப சின்ன புத்தகம் தான். ஆனா ரொம்ப ஆழமான கருத்துக்களை உடைய புத்தகம். அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, மனிதன் விவசாயம் செய்யவில்லை. விவசாயம் தான் மனிதனை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லுவாரு. இயற்கை வந்து மனிதனை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப முரண்பாடா இருந்தது. இந்த புத்தகத்தோட ஒப்பிட்டாய்வு செய்யும்போது, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா புரிஞ்சது. ஏன்னா, ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு கருத்த முன்வைப்பாங்க. விவசாயம் பத்தி முன்வைப்பாங்க. நம்மாழ்வாரையோட கருத்து வித்தியாசமா இருக்கும். ஆம், ஃபுகாகோ அவர்களோட ஜப்பான் இயற்கை இவரோடது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவருடைய ஒற்றை வேக்கோள் புரட்சி படிச்சு தெரியும். இது இறையாண்மைன்னு சொல்லுவாரு. வேளாண்மைன்னு சொல்ல மாட்டாரு. வேளாண்மை என்பது இறையாண்மைன்னு சொல்லுவாரு. இயற்கையோட ஒன்றி ஒரு விஷயம் செய்யறது. சோம்பேறித்தனத்துக்கும் ஆஹ் விவசாயத்தை ஒண்ணுமே செய்யாத ஒரு விவசாயத்துக்குமான வித்தியாசத்தை அவர் சொல்லியிருப்பார். சோ அப்படி ஒரு பரிணமிச்சு வந்த ஒரு விவசாயத்தை வந்து இவர் எப்படி டக்குன்னு விவசாயம்ங்கிறது வந்து இயற்கைக்கு எதிரானது அப்படின்ற ஃபேக்ட வந்து முன்னிறுத்திருப்பாரு. எப்படி கொண்டு வராரு, அதை எப்படி அவரால் நிரூபிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில கருத்துக்கள் எனக்கு உடன்பட்டுச்சு, சில கருத்துக்கள் எனக்கு முரண்பாடா தோணுச்சு. சில கருத்துக்கள் வந்து இருந்திருக்கலாம், உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து நம்ம மறுபடியும் வேட்டையாடிட்டு இருக்கிற சமூகமா இருந்து நம்ம வேளாண் சமூகமா மாறினதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வேட்டையாடி சமூகமா மாறதுக்கு முடியுமா நம்மளால அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம வந்து நேத்து இருந்த வாழ்விலேயே நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. நேத்து என்ன வாழ்க்கையா நம்ம வாழ்ந்திருப்போமோ முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருப்போம். ஆனா மறுபடியும் மீண்டும் அதே நிலைக்கு நம்ம போகிறதுக்கு விரும்புறோமான்னு கேட்டா இல்ல. ஒரு நாளுக்கான நான் இதையே நம்ம வாழ்க்கையே நம்ம விட்டு கொடுக்க ரெடியா தயாரா இல்ல அப்படிங்கும் போது நம்ம எப்படி வந்து மறுபடியும் வேட்டையாடி சமூகமா நம்ம எப்படி மாற முடியும் அப்படிங்கும் போது அதுக்கு எந்த இடத்துலயுமே அவர் வந்து இதுக்கான இது கொடுக்கல, தீர்வை கொடுக்கல. என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைய வந்து அலசி சொல்லியிருக்காரே தவிர எந்த இடத்துலயுமே ஒரு டிஜிட்டல் புரட்சிக்கான தீர்வையோ இல்ல விவசாயத்துக்கான தீர்வையோ இவர் கொண்டே வரல. இவங்க 2 பேருமே கொண்டு வரல. அந்த விளக்கங்களை மட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான இந்த டாபிக்க நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணணும், ஏன் இந்த தலைப்புல நம்ம விவாதிக்கணும் அப்படின்னு ஆசிரியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை அப்படியே நான் வாசிக்கிறேன். மனித குலத்தின் அறிவியல் பூர்வமான வரலாற்றில் மிக முக்கியமான 2 நகர்வுகளை, புரட்சிகரமான மாற்றங்களை இந்த புத்தகம் விவாதத்துக்கு உட்படுத்துகிறது. பொழுதெல்லாம் அடுத்த வேலைக்கான உணவு தேடலில் அச்சத்தோடும் அலைச்சலோடும் பசியோடும் இருந்த வேட்டையாடி சமூகம் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த கட்ட நகர்வாக ஒரு இடத்தில் தங்கி அல்லது நிலையாக இருந்து பயிர் செய்ய கற்றுத் தேர்ந்து விவசாயம் செய்யும் அனுபவத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து இன்று நமது விவசாய மரபுகள் என்னென்ன, மரபணுவை மாற்றாத பயிர்கள் வேண்டும் ஏன், உணவு உற்பத்தியில் நமது இடம் என்ன, இதன் மூலம் அனைவருக்கும் 3 வேளை பசியில் வாடாது உணவளிக்கும் தன்னிறைவை அடைந்து விட்டோமா என்று சிந்திக்கும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் இப்பொழுதில்தான் இந்த விவாதம் முன்னெடுக்கப்படுகிறது. பெருகிய மக்கள் தொகைக்கு உணவை தந்து இந்த விவசாயம் விதைகளை பத்திரப்படுத்தி தலைமுறைக்கு கொடுத்து ஒரு விவசாய பண்பாட்டை தொடங்கி வைத்தது இந்த விவசாயம். பட்டினியை மெல்ல மெல்ல குறைத்தது இந்த விவசாயம். ஒரு புதிய நாகரிகத்தை அதன் மூலம் தினசரிகளில் புதிய பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தது இந்த விவசாயம். அறிவியல், சமூக அறிவியல் பார்வைகள் இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஜேரட் டைமண்ட் விவசாயம் நம்மை முன்னேற பெற செய்யவில்லை, மாறாக நம்மை வீழ்த்தி இருக்கிறது என்கிறார். விவசாயத்திற்கு முன்னர் மனிதரின் சராசரி ஆயுட்காலம் 26 ஆண்டுகள் என்றும் அதிலிருந்து விவசாயத்திற்கு மாறிய பின்னர் தான் மனிதரின் சராசரி ஆயுட்காலம் 19 ஆண்டுகளாக மாறியிருந்தது என்றும் சொல்கின்றன ஜேரட் டைமனின் ஆய்வுகள். அதாவது விவசாயத்தை தொடர்ந்த பின்னர் தான் ஊட்டச்சத்து குறைவும் நோய்களும் தண்டுவட பாதிப்பும் உருவாயின. கூடவே மனிதர்களின் சராசரி உயரம் கூட குறைந்திருப்பதாக தொல்நோயியல் வல்லுநர்களுடைய சான்றுகளின்படி ஜேரட் டைமண்டின் ஆய்வுகள் வாதிடுகின்றன. ஜேரட் டைமண்ட் தனது ஆய்வுகளின் வழியே சிறிதும் பெரிதுமான அதிர்ச்சிகளை கொடுக்க அதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது டிஜிட்டல் புரட்சி உண்டாகி இருக்கும் பேரழிவு எத்தகையது என மேத்யூ ஓ லெமன் அடுத்த சூறாவளிக்குள் நம்மை நகர்த்துகிறார். நமது மொபைலில் எதை பார்க்கிறோம், ஒரு படத்தை அதன் பின்னணியில் வைத்து நாம் எடுக்க துடிக்கிறோம் என்பது வரை நமது மனங்களுக்குள் ஒரு குகை பயணமாக அழைத்து செல்கிறார். இதுதான் எப்படி வந்து ஒரு விவசாயம் வந்து
மாற்றம் பெற்றிருக்கு. அது ஆதி நிலையில வேட்டையாடி சமூகத்துல இருந்து நம்ம வேளாண் சமூகமா மாறுறதுக்கு என்னென்னலாம் ஒரு முக்கிய காரணம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஆம். விவசாயம் தவறென்றால், விவசாயம் இல்லாதிருந்த 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டுமா? முடியுமா? என்ற வாதம் எல்லாராலும் முன்னெடுக்கப்படுகிறது. ஆடைகள் ஏதுமின்றி காட்டுமிராண்டிகளாக ஆதிகாலத்து மனிதர்களாக மாறச் சொல்கிறீர்களா? என்ற அவர்களின் குதர்க்கமான வாதத்திற்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலேயே இன்றைய மனிதகுலம் இருந்திருக்கிறது. அதாவது, விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வர்ணங்கள், ஜாதிகள் உருவாக்கம், அதே மாரி ஆ என்னோடது த பொருள வந்து நம்மளுடைய பொருள் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுல ஆரம்பிச்சு, அதுக்கு எந்த இடத்துல இருந்து இப்போ வேட்டையாடி சமூகம் அப்படின்னா இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதே வேளாண் சமூகம் அப்படின்னா எந்த இடத்துல வளங்கள் மிகுந்திருக்கோ அந்த இடத்துல நிலையா தங்கி இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கிய ஃபேக்டர் இந்த இதுல என்ன வச்சிருக்காங்கன்றத நான் சொல்லிடுறேன். விதைகள் போட்டு அந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன என்ன ஆகுதுன்னா, குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அத விட குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தொல்லியலாளர்கள் வந்து சொல்றாங்க. அதாவது அந்த ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நெறைய ஆய்வுகள் பண்ணி, பழைய மனிதர்களுடைய ஓடுகள் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விவசாயம் வந்து மாற 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 என்ன ஆயிருக்குன்னா, மனிதர்களுடைய சராசரி உயரம் வந்து குறைஞ்சிருக்கு. அவர்களுடைய ஆயுட்காலம் குறைஞ்சிருக்கு. அதே மாரி அவர்களுக்கான வியாதிகள் வந்து நெறைய ஆயிருக்கு. ஆண்கள விட பெண்களுக்கான இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான வியாதிகள் வந்து நெறைய இருக்கு. அவங்க வாழ்ற சூழ்நிலை, சாப்பாடு, மனோநிலை, அவங்க சமுதாயத்தால நடத்தப்படுற விஷயங்கள் எல்லாத்தாலயுமே ஒரு மனிதர் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் என்னதான் சுதந்திரமா இயங்குனாலும், முதல்ல இருந்ததுக்கு இப்ப பெண்கள் சுதந்திரமா இயங்குனாலும், அவங்களுக்கான ஒரு உணவையோ, உடையோ, இல்ல வந்துட்டு ஒரு ஒரு கல்ச்சர் ஆக்டிவிட்டியோ எல்லாத்தையுமே யாரு டிசைட் பண்றா அப்டின்னா, ஒரு பொண்ணு டிசைட் பண்றாளான்னு கேட்டா இல்ல. சமுதாயம் தான் டிசைட் பண்ணுது. நம்ம குடும்பத்த சேர்ந்த பொண்ணு இப்படி நடந்துக்க கூடாது. நம்ம குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது. அப்படின்றது வந்து எப்பயில இருந்து இருக்குன்னா, வேட்டையாடி சமூகத்துல இருந்தே அது அந்த மாற்றம்ன்றது இருந்திருக்கு. இன்னைக்கு நிலை வரை பெண்களுக்கான வியாதிகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ தொழிலியல் நிபுணர்கள் சொல்றதும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் சொல்றதும் சரி, ஒத்து போய்க்கிட்டே இருக்கு. ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வேட்டையாடி சமூகத்துல இருந்த ஆ அம் பெண்களுக்கு என்ன கொடுமை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் வந்து குழந்தை பெத்துக்கிறாங்க இல்லையா? அந்த குழந்தை பெத்துக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 4 வருஷம் த்துக்கு ஒரு குழந்தை அப்படின்ற இதும்போது, வேட்டையாடி சமூகத்துல வந்து ஒரே இடத்துலயே நிக்க மாட்டாங்க. இடம் மாறிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஒ அவங்களுக்கு தேவையான பொருட்கள வந்து சுமந்துட்டு செல்றதும் ஒரு பெண்ணா தான் இருக்கா. ஒரு ஆண் சுமந்துட்டு போறதில்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது, அந்த குழந்தைங்க அந்த ஒரு நடக்க முடியாத குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்கள தூக்குறது, சுமக்கிறது, வீட்டுக்கான பொருட்கள அந்த அவங்களுக்கான வாழ்வியல் பொருட்கள சுமந்து செல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பெண்களா தான் இருந்திருக்காங்க. அப்போ எந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, சிசு கொலை பண்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்து போகுது. எங்க வேட்டையாடி சமூகமா இருக்கும்போது. அப்போ 4 வருஷத்துக்குள்ள நடக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய குழந்தைங்கள எந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்களோ, அங்கேயே ஒரு சிசு கொலை செய்துட்டு, அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுற ஒரு இது வருது. சரி இது வேளாண் சமூகமா மாறுனதுக்கு அப்புறம் இந்த நிலை மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா, அதிகமா வேளாண்மைக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு குழந்தைகள் மனிதர்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு குழந்தைன்றது வந்து கம்பல்சரி ஆகப்பட்டிருக்கு. கண்டிப்பா குழந்தை பெத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா, விவசாயத்துக்கு நெறைய மக்கள் தேவைப்படுறாங்க. அதனால அ ம் நெறைய மனிதர்களுடைய வேலைகள் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நெறைய குழந்தைகள் தேவைப்படுறாங்க. அப்போ கம்பல்சரியா 4 வருஷத்துக்கோ, இல்ல 2 வருடத்துக்கு ஒரு ஒரு முறையோ நிச்சயமா ஒரு பெண்ணானவள் வந்து குழந்தைய பெத்தாகணுன்ற ஒரு கம்பல்ஷன் ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னும்போது ஒரு ஒரு மாரி என்னடா இதுன்ற மாரி இருந்தது. ஆம் கடவுள் நாம் ஒரு இடத்துல சொல்லும்போது அழகா ஆரம்பிக்கிறாரு அந்த ஆத்தர். பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களைப் போல மனிதர்களும் ஓர் உயிரினமாக பரிணமித்தவர்களே என்பதையும்,
கடவுளால் நாம் எந்த ஒரு சிறப்பு தன்மையுடனும் படைக்கப்படவில்லை என்பதையும் உயிரியல் நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளது. இந்த இடத்துலதான் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா ஃபுகாகோ சொல்றது வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்ற ஒரு எல்லா உயிருக்குள்ளயும் இறைவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பரிணமிக்க வச்சுக்கிட்டே இருக்கான், உருவாக்கிக்கிட்டே இருக்கான், அதுக்குள்ள அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுகாகோ சொல்வாரு. ஆனா இவங்க வந்து வேளாண்மையை பத்தி சொல்லும் பொழுது இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பீஷியஸ்லயும் சரி, எந்த ஒரு உயிரினத்திலயும் வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி எல்லாம் கடவுள் வந்து வைக்கல அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு முரண்பாடு தோணுச்சு. ஆஹ் அஹ் தொல்லியல் அறிவு இன்னும் ஒரு புனித நம்பிக்கையை இப்போது தகர்த்தெறிந்துள்ளது. மனிதகுல வரலாறு பல லட்சம் ஆண்டுகளாக தொடர்கின்ற முன்னேற்றத்தின் கதை என்பதை தொல்லியல் மூலம் நாம் கற்றுக்கணும். நம்ம ஆர்கியாலஜி வழியா தான் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம், நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருந்தது, நம்மளுடைய எலும்புகளுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்தது, அது மூலமா எப்படி இறப்பு நிகழ்ந்தது, நம்ம குடல் புழுக்கள்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய எலும்பு வந்து எப்படி உடைஞ்சிருக்கு அப்படிங்கறத வச்சு ஃபுல்லா வந்து உங்களுக்கு தொல்லியல்ல நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அப்படி குறிப்பிட்டு சொல்றதுன்னா, மிக சிறப்பானதொரு வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி கொடுத்ததில் முக்கிய பங்கு கொண்டதாக கருதப்படும் விவசாயத்தின் மூலம் மீண்டு வரவே முடியாத சிக்கல்கள் நிறைந்த ஆபத்துகளுக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருப்பதை அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தி காட்டியுள்ளன. அந்த ஆய்வுகள் விவசாயத்தின் மூலம் உருவான சமூக பாலின ஏற்றத்தாழ்வுகள், பல்வேறு நோய்கள் நமது இருப்பின் மீது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கி இருப்பதை வெளிக்கொணர்ந்து காட்டியுள்ளது. இது போன்றது ஒரு விளக்கத்திற்கான ஆதாரங்கள் 20ஆம் நூற்றாண்டு அமெரிக்கர்களை மறுதலிக்க இயலாத வகையில் நமக்கு அடையாளம் காட்டுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி எப்படி எல்லாம் மாறி இருக்கோம். இப்போ விவசாயம் ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம், வேட்டையாடி சமூகத்துல இருந்து நம்ம ஏன் வேளாண்மைக்கு மாறணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமா ஒரு விளக்கம் சொல்றாரு. வேட்டை சேகரிப்பு சமூகத்திற்கு விவசாயத்தை தேர்ந்தெடுக்க நிலைமை ஏன் ஏற்பட்டது என்ற கேள்வி நான் வளர்த்தெடுக்கப்பட்ட முன்னேற்றவாத சிந்தனையை போக்கின் பார்வையில் மிகவும் சிறுபிள்ளைத்தனமான கேள்வி என்றே தோன்றும். இது ரொம்ப சின்னத்தனமான கேள்வி. சிறிதளவு உழைப்பை செலுத்தி அதிக அளவிலான உணவை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற காரணத்தினாலேயே வேட்டை சேகரிப்பு சமூகத்தினர் விவசாயத்தை தழுவியிருப்பார்கள் என நம்மால் எளிதில் கூற முடியும். ஒரு விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இடத்துல இருக்க தொடங்கினான். ஒரு இடத்துல இருக்க தொடங்க தொடங்க வந்து அவனுக்கு வளங்கள் வந்து ஜாஸ்தி ஆகுது. வளங்கள் ஜாஸ்தி ஆக ஆக அப்பதான் கலைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இருக்கும்போது எக்ஸஸா நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நிறைய இடங்களுக்கு போறோம், மால் போறோம், பீச் போறோம், சினிமாக்கு போறோம், தியேட்டருக்கு போறோம், நிறைய படிக்கிறோம், வாசிக்கிறோம், டிவி பாக்குறோம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. ஆனா கலைகள் உருவாகினதுக்கான காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு நிறைவு வந்திருக்கு. நம்மளோட மனசுல வந்து ஒரு நிறைவான ஒரு பேசிக் பேசிக்கான விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சாப்பாடு கிடைச்சிருச்சு, தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு, இதை தாண்டி நம்மளுக்கான வாழ்க்கை துணை ஒண்ணு அமையுது. இது எல்லாம் பார்க்கும்போது மனம் வந்து ஒரு நிறைவான ஒரு நிலையை நோக்கி நகரும் போது அப்பதான் கலைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆஹ் விவசாயம் இல்லாம வெறும் பழங்குடியினர்களா இருக்கும்போது யார் யாரெல்லாம் தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்காங்கன்றத ஒரு விவசாயம் தானே இத பிரச்சனையா சொல்லிக்கிட்டே இருக்காரு இவரு. அப்போ தன்னிறைவை நோக்கி யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க அப்படின்னு ஒரு சில டாக்குமெண்ட் சொல்றாரு. களக்காரி புதற்காடுகளில் வாழ்ந்து வருபவர்கள் உலகமெங்கும் பரவியுள்ள பல்வேறு பழங்குடியினர்களில் ஒருவராக இன்றைக்கும் வேட்டை சேகரிப்பு வாழ்க்கை முறையை கடைபிடித்து வருகின்றனர். இந்த வேட்டை சேகரிப்பு சமூகத்தினர் தங்களுக்கு அருகிலேயே விவசாயத்தை மேற்கொண்டு வசித்து வருபவர்களுடன் ஒப்பிடும்போது அதிக ஓய்வு நேரத்தை பெற்றவர்களாக, அதிக நேரத்தை தூங்கி கழிப்பவர்களாக, அதிகம் உழைக்காதவர்களாகவே இருக்கின்றனர். புதற்காடுகளில் வசித்து வரும் குழுவினர் தங்களுக்கு தேவையான உணவை பெறும் முயற்சியில் வாரத்திற்கு 12 முதல் 19 மணி நேரத்தை மட்டுமே வாரத்துல பாத்துக்கோங்க. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறோம்? 8 மணி நேரம் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஓடுற ஒரு
நான் சொல்றது வந்து ஒரு ரொம்ப குறைவான நேரம், 8 மணி நேரம். இதே வந்து மூட்டை தூக்குறவங்க, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு பூ கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு விவசாய வேலையை செய்தாலும் அவங்க அவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க. ஆனா இந்த களக்காரி புதற்கடைகள்ல வாங்குற பழங்குடியின மக்களர்கள் வந்து வாரத்திற்கே 12 ல இருந்து 19 மணி நேரம் தான் அவங்களோட வேலையே. ஏன்னா அவங்களுடைய ரெக்குவயர்மெண்டே ரொம்ப கம்மி, தேவைகளே ரொம்ப கம்மி. நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவைகள் வந்து நிறைய ஆரம்பிச்சது, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம், பதுக்க ஆரம்பிச்சோம். அப்பையில இருந்து அந்த பிரச்சனையே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வந்து வேளாண் புரட்சிக்கு முந்தைய நிலைமை குறித்த எதையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விவசாயம் செய்பவர்களுடன் தொடர்ந்து உரசியவாறு வாழ்ந்து வரும் இன்றைய வேட்டை சேகரிப்பு சமூகத்திடமிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சேகரிப்பிலிருந்து விவசாயத்திற்கு மாறிய பிறகும் ஆதி மனிதனின் வாழ்க்கை முன்னேற்றமடைந்தது என்று கூறி வரும் முன்னேற்றவாத சிந்தனை பன்னெடுங்காலத்திற்கு முன்னர் நடந்தவற்றை பற்றி மட்டுமே பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருந்தது மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வேளாண் புரட்சிக்கு அப்புறம் என்னென்ன சிக்கல் இருக்கு, அதுல என்னென்ன நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குன்றது யாருமே அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆஹ் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த வயது வந்து குறைஞ்சிருக்கு. மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு நானும் என்னோட கணவரும் பேசிட்டு இருந்த போது பிழைத்தலுக்கும் வாழ்தலுக்குமான அந்த முரண் சொல்லி பாத்துட்டு இருந்தோம். யார் யாரெல்லாம் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழறோமான்னு கேட்டா பொழைக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம பொழைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழறோமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம பாக்குற பார்வையில இருக்கக்கூடிய விஷயத்த பூர்த்தி செய்யறதுக்கே நம்ம அதிக ஓட்டம் ஓட வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்றோமா அப்படின்னு கேட்டா நிறைவு இல்ல. ஏன்னா நிறைய இப்ப இயற்கை சார்ந்த தொழில்கள் செய்யும் பொழுது என்ன இருக்கும்னா நிறைய வேலைகள் இருக்கும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு 10% இருந்து ஒரு 12% தான் இருக்கும். இதை வந்து வச்சு பொழைக்க முடியும், ஆனா வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது வந்து எப்பயில இருந்தும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கிய பாயிண்டா இந்த புத்தகத்துல எடுத்து வைக்கக்கூடியது என்னன்னா, மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதர்கள் நம்மள பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய வந்து வாழ வைக்கும் போது, இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து நம்ம சொல்லணும்னா ஆஹ் ஹம் சுதந்திரம் கட்டத்துல பிரிட்டிஷ்காரங்களோட வருகையும் அவங்களோட உள்ள வர 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 அவங்கள பார்த்து நம்ம நிறைய பண்ண ஆரம்பிச்சோம். அவங்க குடிச்ச காஃபியை நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம். அவங்க அந்த டீ குட்ல வந்து செஞ்ச மல சாமான்கள்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு சொசைட்டில ஒரு ஒரு நல்ல நிலையில இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு உணவு, ஆடம்பரம் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்றாங்க. அந்த பிரிட்டிஷ்காரர்களோட வருகை, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகப்படியா நடக்க ஆரம்பிச்சது. ஏன்னா கம்யூனிகேஷன் ஒருத்தர் முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யறவங்க மட்டும்தான் வந்து அதிகப்படியா பயணம் செய்தவங்களா இருந்தாங்க. பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி பயணம் செஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பயணம் செய்யும் போதுதான் வித்தியாசமான கல்ச்சர் பார்க்க முடியுது, வித்தியாசமான மனிதர்களை பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் இங்க இருக்கிறவங்களும் வந்து மேல்தட்டு மக்களை பார்த்து இல்ல இல்ல நம்மளும் அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் மாற்றங்கள் வந்து நம்மளுக்கும் வரணும் அப்படிங்கறது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த இடத்துல ஒரு எது தூண்டுச்சு அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. எதுக்கு நம்ம மத்தவங்கள பார்த்து புலிய பார்த்து பூனை சூட போட்டுக்கிறதுங்கிறது வந்து தப்பா சரியா, இது ஒவ்வொருத்தரோட பார்வையிலயும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க ஏன் அவங்கள பார்த்து மாறுறீங்க, நீங்க ஏன் அவங்கள பார்த்து கத்துக்கிறீங்க, தப்பா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஏன் நாங்கெல்லாம் வாழக்கூடாதா, நாங்கெல்லாம் அப்படி இருக்க கூடாதா? இந்த கேள்வியோட தூண்டுதல இந்த இடத்துல இந்த நிறைய இடங்கள்ல இந்த புத்தகத்துல விளக்கியிருப்பாரு. அதாவது பழங்குடியினரா இருக்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல மனிதர்களுக்கு மறைமுகமா உணர்த்தப்படுது. ஒரு சிம்பிளான ஒண்ணும் இல்ல, ஒரு எளிமையா ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த சொசைட்டி கொடுக்குற அந்த மாடரேஷன் எனக்கு எதுவுமே வேணாம்னா உங்களை சமூகம் அப்படியே ஒதுக்கி வச்சிரும் இப்பவுமே. ஆஹ் அப்படி வந்து அப்படி இருக்க 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 மனிதர்கள் கிட்ட வந்து நான் பெரியவன், தான் உயர்ந்தவன் அப்படிங்கறத வந்து
யாராவது ஒருத்தர் வந்து பழங்குடியினர்கள் கிட்ட சொல்லும் போது ஒரு எழுத படிக்க தெரியலனாவோ இல்ல அந்த இடத்துல இது டிஜிட்டல் புரட்சியில அத சொல்லியிருப்பாரு அந்த ஆசிரியர். ஒரு இடத்துல வந்து நான் எனக்கு லேப்டாப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, எனக்கு கல்வி இல்ல, எனக்கு வந்து இதெல்லாம் இல்ல அப்படிங்கும்போது, ஆனா இதெல்லாம் இல்லனாலும் நான் நிறைவா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு மனிதர் சொன்னாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பரிதாபமா பார்ப்போம். இந்த பார்வை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு நெறைய இடங்கள்ல விளக்கியிருப்பாரு. எனக்கு இன்னுமே அந்த கான்செப்ட் வந்து எனக்கு புரியல. இது சரியா தப்பான்னு எனக்கு புரியல. ஒரு மலைவாழ் மக்கள் கிட்ட போயிட்டு எந்த ஒரு வசதியுமே இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்? அந்த மாரி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஏங்குவோமா? இல்ல என்னடா இது இந்த மாரி எந்த ஒரு வசதியுமே இல்லாம, வாய்ப்பே இல்லாம இவங்கலாம் இருக்காங்களே! இதெல்லாம் வந்துட்டு தப்பில்லையா? அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோமா? இல்ல நம்மளுடைய வாழ்வியல் முறைய பார்த்து நம்ம வந்து அவங்களையும் சேர்த்து நம்ம ஏங்க வைப்போமா? இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு நிஜமாவே பதிலே கிடைக்கல. இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மள பார்த்து எந்த இடத்துலயுமே வந்து அ நாம கஷ்டப்படுறோன்ற சிந்தனை இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சிந்தனை இருந்ததுன்னா, நம்ம உதவி செய்யணும். அதுல எந்த தப்புமே இல்ல. நம்ம உதவி செய்யணும். அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள உருவாக்கி குடுக்கணும். எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து அவங்க நிறைவா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னா, நம்ம ஏன் போய் குழப்பி விடணும் அப்படின்னு தான் நம்ம கேட்பேன். ஏன்னா, அந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நம்ம நகரவே இல்ல. இந்த 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 இடத்துக்கு வந்தவங்க வந்து நகரத்துல வாழ்றவங்களும் சரி, ஒரு பெரிய இதுல வாழ்றவங்களும் சரி, அவங்களுடைய வாழ்வை நோக்கி ஒரு ஒரு சின்ன ஆசை கூட இல்ல. அவங்கள மாரி வாழ்றதுக்கு நம்மளுக்கு ஆசையே இல்ல. சில பேரு அந்த ஆசைய நோக்கி நகர்றாங்க. சில பேர் நகர்றது இல்ல. இந்த முரண்பாட வந்து நெறைய இடத்துல இவரு சொல்லியிருக்காரு. விவசாயத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்ட சமுதாயமாக மாறிய விவசாயிகள் பிற சமுதாயங்களுடன் வணிகத்திற்காக தொடர்பு கொண்ட வேளையில் தங்களுக்கிடையில் நோயை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகளை பரப்பிக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றனர். விவசாயம் நோயை பரப்புவதற்கான நேரடி காரணி இல்லை என்றும், விவசாயத்தின் விளைவாக அதிக எண்ணிக்கையில் உருவான மக்கள் தொகையே நோய் பரவலுக்கான காரணமாய் அமைந்தது என்றும் சில தொழிலாளர்கள் கருதுகின்றனர் அப்படின்னு சொல்றார். எப்படின்னா விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்க உடனேயே ஸ்டேபிள் ஃபுட்ட நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஸ்டேபிள் ஃபுட்னா அரிசி, கோதுமை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள் இத நோக்கி நகர்ந்துட்டாங்க. மன்னிக்கணும். இத நோக்கி நகரும்போது என்னன்னா, இதுல எந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள விட்டுட்டு வ அது வந்து வேளாண் புரட்சிக்கு அப்புறம், இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் இந்த விஷயம். அதாவது நெல்லு தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம சிறுதானியம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு நெல்லு தான் நல்லதுன்னு சொல்றது. தேயிலை நல்லதுன்னு சொல்றது. காஃபி நல்லதுன்னு சொல்றது. இது இந்த மாதிரி பணப்பயிர்கள வந்து அதிகப்படியா விளைவிக்க ஆரம்பிச்சது. நம்மளுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய மூலிகை வளங்கள வந்து அழிச்சது. இப்ப மூலிகை வளங்கள வந்து தானா இயற்கை வந்து மூலிகை அப்படின்னாவே மூலம் கூட்டல் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூலமா நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய வேர்வை, நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய ரேடியேஷன்ஸ வச்சுதான் தாவரங்கள் சிலது வந்து உருவாகும். இது பழங்குடியினர்களோட நம்பிக்கை. இது இந்த புத்தகத்துல இல்ல. எனக்கு சொன்னவங்க சொன்னது. பழங்குடியினர்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்டின்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய, அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எது டெஃபிஷியன்சியோ, எது வந்து அம் பற்றாக்குறையா இருக்கோ, அத வந்து இயற்கை தானா வந்து மூலிகைகளாக மலர வைக்கும். அப்டின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்கு. சரி, தப்பு அப்டிங்கிற கருத்துக்கு போகலனாலும், இத நான் உணர்ந்திருக்கேன். அப்போ வந்து இயற்கையா குடுக்குற அந்த மூலிகைகள அவங்க வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்துட்டு இருந்த வரைக்குமே பிரச்சனை இல்ல. அதெல்லாம் வந்து வேட்டையாடி சமூகமா இருந்தபோது. நீங்க கல்டிவேஷன் பண்ணும்போது, நீங்க கல்டிவேஷனுக்குள்ள வரம்போது, நீங்க வேளாண்மைக்குள்ள வரம்போது, என்னன்னா உங்களுக்கு எது தேவையோ அவசியம் வேற, தேவை வேறன்ற மாரி ஆயிடுச்சு. அப்போ எது வந்து உங்களுக்கு அதிகமான உற்பத்தி திறன ஈல்டு பண்ணி குடுக்குதோ, அந்த மாதிரி பயிர்கள மட்டும் விவசாயிகள் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அதிலிருந்து தான் சிக்கல் தொடங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பணத்துக்கான உற்பத்தி வந்து ஜாஸ்தியா பருத்தியா இருக்கட்டும், ஆம் பருத்தி சார்ந்த நெறைய தேயிலை, பருத்தி, புகையிலை இந்த மாதிரி நெறைய விஷயம் நம்ப போட இது எல்லாமே வந்து
என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, கோதுமை, அரிசி இந்த மாரி பொருட்கள வெளியில இருந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சு, நம்ம நாடு வளமா இருக்கிறதுனால, இந்த மாரி பொருட்கள வந்து நம்ப உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப இங்க இருந்து சுரண்டல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாரி நிலம் மாற, மாற, மாற இந்த மாரி ஒரு வேளாண்மை முறை வந்து நம்மளுக்கு தேவையா? அப்படின்ற ஒரு கொஸ்டின்குள்ள நம்மள கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆம். அந்த ஒரு இது சொன்னேன் இல்லையா? அம் சிசுக்கொலை பண்றது. அந்த சமூகத்தோட விஷயத்த வந்து சொல்றாரு. விவசாய சமூகத்து பெண்கள் சில சமயங்களில் அதிக சுமையை தூக்கி சுமக்கும் கழுதைகளைப் போல நடத்தப்படுகின்றனர். நியோகினிய நியூகினிய விவசாய சமூகத்து ஆண்கள் வெறுங்கையை வீசி நடந்து கொண்டிருக்க, பெண்கள் அவர்களுடன் காய்கறிகள், விறகுகளை தலைபாரமாக சுமந்து கொண்டு தள்ளாடிச் செல்வதை அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன். பறவைகள் பற்றிய கள ஆய்விற்காக நான் அங்கே ஒருமுறை சென்றிருந்தேன். விமானம் இறங்கிய இடத்திலிருந்து மலை மீது அமைக்கப்பட்டிருந்த முகாமிற்கு பொருட்களை சுமந்து செல்வதற்கு பணம் தருவதாக சொல்லி கிராமத்தினர் சிலரை அப்போது நான் பணியமர்த்திக் கொண்டேன். அந்த எப்படிலாம் அந்த மக்கள பார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து ஆதாரபூர்வமாக அத சொல்லிக்கிட்டே வராரு. விவசாய வாழ்வியல் முறை மனிதர்களிடையே பாலின வேறுபாடுகளையும் அதிகரிக்கச் செய்துள்ளது. விவசாய சமூகத்து பெண்கள் இடம் விட்டு இடம் பெயர தேவையில்லை என்றான போது குழந்தைகளை தூக்கிச் சுமக்கும் வேலைகளிலிருந்து தப்பினர். ஆனால் வயல்களில் வேலை செய்வதற்கு தேவைப்படும் அதிக எண்ணிக்கையிலான கரங்களை உருவாக்கி தருவதற்காக அடுத்தடுத்து கர்ப்பம் தரிக்க வேண்டிய நிலைக்கு அந்த பெண்கள் தள்ளப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் எல்லாமே ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் தான் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். வேட்டையாடி சேகரிப்பு சமூகத்தினரை அவர்கள் வாழ்ந்து வந்த இடங்களிலிருந்து ஆஹ் இவங்க விவசாய குடியிருக்கிறவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க. இப்போ நான் அதான் என்னன்னா நிறைய படங்கள்ல நம்ம கார்டன்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அவங்க பாட்டுக்கு தனியா அவங்களுடைய தற்சார்பான ஒரு வாழ்வியல் முறையில இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹ் ஏதா அந்த இடத்துல ஒரு வளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அங்க இருந்து அவங்கள வேற இடத்துலயாவது விரட்டி அடிச்சுட்டு அங்க இருக்கிற வளங்களை சுரண்டுறதுக்கு பார்ப்பாங்க. யாரு? வேளாண் சமூகத்தினரை கூட. அப்போ அந்த வேளாண் சமூகத்தினரும் அப்படித்தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ பச்சை பாலைவனம்னு சொல்லக்கூடிய நம்ம பெரிய பெரிய மலைகள்ல இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா வந்து அது பாலைவனம் தான் சொல்லுவாங்க. இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே தேயிலை தோட்டத்தை வந்து பாலைவனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பச்சை பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி உருவாகிறதுக்கு நெடிய நெடிய மரங்கள் வந்து வான் நெடுக இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு மரங்கள் வந்து நெட்டு குத்தா இருக்கோ அதே அளவுக்கு அதனுடைய வேர் வந்து பாத்தீங்கன்னா ஆழமா இருக்கும். மலைகளுடைய ஆழத்துல இருக்கும். எந்த அளவுக்கு வேர் போயிருக்கும்னு பாத்துக்கோங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அழிச்சிட்டு காட்டெல்லாம் அழிச்சிட்டு தோட்டங்களா மாத்துறது. இப்படி மாத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சரியானதா? அப்போ அங்க இருக்கிற காடர்கள்லாம் எங்க போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல நாங்க உங்களுக்கு வேலை குடுக்குறோம். உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு வருமானம் நாங்க தரோம் அப்படிங்கும்போது, எங்களுடைய பொருட்கள நாங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது, நீங்க யாரு எங்களுக்கு பணம் தரதுக்குன்னு யாருமே கேள்வி கேட்கல. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இத நான் தவறா சொல்லல. ஏன்னா நான் ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலை வந்து அப்படித்தான் இருக்கு. அ இந்த ஜியோடாமின் வந்து அவரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய முகநூல்ல இத பத்தி எழுதியிருந்தாரு. மனிதனுடைய இந்த மனநிலை வந்து எங்க இருந்து மாறத் தொடங்கியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரு அவரோட கருத்த சொல்லியிருந்தாரு. எங்க இருந்து மனிதனுடைய மனம் வந்து சமூகமா வாழக்கூடியவன் தான். ஆனா எந்த இடத்துல வந்து உணவு உற்பத்தி இல்ல தன்னுடைய விஷயத்த வந்து தான் தக்க வச்சுக்கணும், அடுத்த தலைமுறை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவனுடைய மனநிலை வந்து மாறிடுது அப்படின்னு சொல்லி ஒரு டீப்பா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மனிதனுடைய குணம் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னா விலங்கினத்துல இருந்து ஒரு ஜெனட்டிக்கலா அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யப்பட்டு மனிதனுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு நிரந்தரத்தன்மை இல்ல அப்படிங்கும்போது என்னுடையது அப்படின்ற அந்த பற்று வந்து அதிகமா இருக்கு மனுஷங்கிட்ட. மிருகங்கள்ட்ட கிட்ட இருந்து தான் வருது மனிதனுக்கு. ஏன்னா பகுத்தறிவு அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்போது அவனுக்கு என்ன நடக்குது? நம்ம செய்யறது தப்பா? பகுத்தறிவுன்னா என்ன? நம்ம செய்யறது சரியா? தப்பா? இதனால என்ன விளைவுகள் வரும்?
வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையை தான் நம்ம வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த தன்மை எங்க இருந்து மனிதனுக்கு மிஸ் ஆகுதுங்கும் போது தன்னிறைவே அடையல. என்னோட தேவையே இங்க நிறைவடையல அப்படிங்கும்போது நான் இன்செக்யூர்ட் ஆகுறேன். நான் பலவீனமாகுறேன். பலவீனமாகும் போது அப்போ அப்பதான் வந்து நாளைக்கும் நம்மளுக்கு இந்த விஷயம் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்ற இடத்துல வந்து நான் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இன்னுமே வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லாம அதிகப்படியா ஒரு வாரத்துக்கான உணவு அப்படிங்கறத தாண்டி 1 மாசத்துக்கான உணவு, 2 வருஷத்துக்கான உணவு அப்படின்றத சேமித்து வைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மனிதனானவன் வந்து சமூகமா வாழ பழகுனவனா, அவனுடைய மனநிலை உண்மையான மனநிலை வந்து சமூகமா இருக்கதான் அவனோட மனசு வந்து பழக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. முதல்ல நான், அதுக்கப்புறம் தான் என்ன சுத்தி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயம். இப்படிதான் வந்து மனிதனுடைய இது வந்து எங்க இருந்து வேட்டையாடி சமூகத்துல இருந்தே அப்படியேதான் வந்திருக்கு. சோ நம்ம பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னும் போது அங்க வேட்டையாடி சமூகத்துல இருக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிற பகுத்தறிவு உள்ள மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய மனநிலை இதெல்லாம் வந்து பகுத்தாய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது முடிவெடுக்க முடியும். அது ஒரு ஒரு தரப்பு மனிதனுடைய வாதமே இல்ல அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, அடுத்தது வந்து டிஜிட்டல் புரட்சி பத்தி அவர் சொல்லும் போது எங்கேயுமே வந்து ஆஹ் மனம் உடல் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்லவே இல்லை. இது இந்த கட்டுரை வந்து அவரு 1987ல முதல்ல எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் தான் மொழியாக்கம் வந்து இப்ப கொண்டு வந்திருக்கு. இதோட ஹிண்ட் எனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூவுலகின் நண்பர்கள் வந்து ஒளியிலே தெரிவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. நிவேதிதா அப்படின்றவங்க வந்து அந்த புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. முதல்ல வந்து கண்டுபிடிப்பு வந்து எவ்வளவு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப கொண்டாடுறோம், நிறைய கொண்டாடுறோம். முதல்ல மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் போது அதுதான் முதல் எதிரின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற வியாதிகள் அனைத்திற்கும் ஒரு எதிரி உண்டுன்னா அது கண்டுபிடிப்புகளாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. அதுவும் மின்சாரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண் நோய்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து காட்டு விலங்குகளுக்கு வந்து நம்ம நைட் ட்ரெக்கிங் சொல்லுவோம் இல்லையா? நைட்ல வந்து காடுகள்ல நோக்கி பயணம் செய்யும் போது எந்தெந்த நரிகளுக்கு பிரச்சனை வருது அடிக்கடி. ஏன்னா வேட்டையாடிகள் வந்து நைட்ல தான் வெளியில வருவாங்க. வேட்டையாடி விலங்குகள் வந்து நைட்ல தான் வெளியில வருவாங்க. அப்படி வெளியில வரும்போது நம்ம ட்ரெக்கிங் பண்றோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய கண்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு இப்ப ரீசென்ட் டைம் வரைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஆராய்ச்சி கொட்டைகள்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ இது மனிதர்களுக்குள்ளயும் ஏன்னா நம்மளுடைய ஆழ்மனசை வந்து நம்ம ஏமாத்துறோங்கிற மாதிரி. அது முதல் கண்டுபிடிப்புல அந்த வெளிச்சத்தை இயற்கைக்கு எதிரானது. டியூப்லைட் வெளிச்சம் எந்த மின்சார வெளிச்சமா இருந்தாலும் இயற்கைக்கு எதிரானதுதான். ஒரு மனிதனுடைய நோக்கமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய ஆசிரியர் ஆகணும், இல்ல வந்து நான் ஒரு புகழ்ல உச்சியில அடையணும், இல்ல நான் பணத்துல பெரிய ஆள் ஆகணும். எல்லாமே நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே இந்த உடல் சார்ந்த தேவைகளுக்கான உச்சம். அதோட தேவைகளை நோக்கி போறதோட உச்சம் அது. ஆனா உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆன்மீகத்துல மட்டும்தான் அந்த விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை தூக்கிட்டு ஃபுகாக்கோ அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு. இறையாண்மையை தூக்கிட்டு மனிதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைவடையாது. ஏன்னா மனிதனுடைய மனம் வந்து ரொம்ப 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 பெருசு. இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு. பிரபஞ்சத்தை இப்ப உள்ள கொண்டு வந்து மனுஷனுடைய மனசுல அடக்கி வச்சா கூட இன்னும் இடம் இருக்கும் மனுஷனுடைய மனசுல. அந்த அளவுக்கு பெருசு. அப்போ நீங்க நிறைவடையறதுக்கு ஒரு சின்ன சின்ன பொருளை கொண்டு வந்து வைக்கிறீங்க, இல்ல புகழை கொண்டு வந்து வைக்கிறீங்க, பணத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா இங்க நிறைவு கிடைக்காது. அப்போ நிறைவடைய வேண்டியது என்ன அப்படின்னா இயற்கையை பார்த்து இயற்கையோட கலந்து இயற்கையோட சரண்டர் ஆகும் போதுதான் அந்த இறையாண்மைன்ற ஒரு விஷயத்தையே ஆஹ் நம்ம உணர்ந்துக்க முடியும்னு ஃபுகாக்கோ சொல்லியிருப்பாரு. உண்மையா அந்த புத்தகம் வேளாண்மை சார்ந்த புத்தகம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது விவசாய சம்பந்தப்பட்ட புத்தகம்னு வெளிப்படையா பார்த்தோம்னா அத புரியவே புரியாது. நம்ம பார்க்க வேண்டியது ஒரு மனிதனுடைய உண்மையான தேடல் என்ன, அதனுடைய பயணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆழமா பார்க்கும்போது தான் ஃபுகாக்கோவோட புத்தகம் புரியும். இல்லைன்னா ஒரு 5 பக்கம் கூட நம்மளால தாண்ட முடியாது, மூடி வச்சிருவோம். இப்போ இந்த டிஜிட்டல் புரட்சியை பத்தி இவர் சொல்லியிருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுல இருந்து மீள்றதுக்கு மனிதனுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஒரு தனியா புத்தரோட விபாசனா மெடிடேஷன் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
10 நாள் உங்களுக்கு அங்க மொபைல் கிடையாது, எந்த மனிதர்களுடைய பேச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி நம்மளால இருக்க முடியுமா? அப்படின்னு நீங்க ஒரு விபாசனா பத்தி சொல்லல. இந்த மாரி ஒரு டிஜிட்டல் ஃப்ரீயா ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்மளால உண்மையாலுமே வாழ முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. நம்மளால ஒரு 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன்னா நம்ப பார்க்கக்கூடிய ரீல்ஸு, Facebookஆ இருந்தாலும் சரி, Facebook, Instagram இந்த மாரி எந்த மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, நம்ப வந்து அதிகப்படியான நம்முடைய மன அலைச்சூழல வந்து வேகமாக்கக்கூடிய இது வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இதுல சொல்லியிருப்பாரு. மீளவே முடியாது என நிரூபிக்கப்பட்டிருக்கும் வர்க்கப் பிரிவினை, சமத்துவமின்மை, காடழிப்பு, மண்ணெரிப்பு போன்றவற்றை விவசாயமே நமக்கு உருவாக்கி கொடுத்தது. அது மட்டுமல்லாது, வேட்டை சேகரிப்பு சமூகத்தை சார்ந்த நம் முன்னோர்கள் அனுபவித்து வந்தவற்றைக் காட்டிலும் மிகக் குறைவான எண்ணிக்கையிலான உணவு வகைகளுக்கு விவசாயம் நம்மை அடிமைகளாக்கியது. அதன் காரணமாக ஏராளமான நோய்கள், ஊட்டச்சத்து குறைபாடுகளை கொண்ட சமூகங்கள் உருவாயின. அது மட்டுமல்ல, விவசாயம் நம்மிடையே அரசியல் மற்றும் சமய அதிகாரத்தின் குவிப்பு போன்ற சொல்லனா மாற்றங்களையும் கொண்டு வந்து சேகரித்தது. இந்த டிராவல் வந்து அப்படியே சொல்லியிருப்பாரு. டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் இதே வேளையில் டிஜிட்டல் புரட்சி கடந்த 50 ஆண்டுகளில் உயர்கல்வி, ஜனநாயகமயமாக்கல், தனிநபர்களுக்கான மருத்துவ வசதிகள், பாதுகாப்பு, தளவாடங்கள், போக்குவரத்து என்று பல துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதையும் மறுப்பதற்கில்லை. இப்ப வந்துட்டோம். நான் வந்து எதுலயுமே நான் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன். நான் வந்து ஒரு பெரிய இதுல இருந்து நானு தனித்து இயங்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்கள சமுதாயம் விடாது. உங்கள விடவே முடியாது. நீங்க ஒரு கிளீன் ட்ராப் நம்ம பசுமை புரட்சி நம்ம அந்த புத்தகத்த பத்தி நம்ம சிந்திக்கும்போதே, நீங்க வந்து கிளீன் ட்ராப் ஆ என்ன சொல்றது? மகாபாரதத்துல வந்து அ சக்கரவியூகம்னு சொல்லி ஒரு போர் யுக்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதன் வந்து கொஞ்சம் கூட நீங்க அந்த ட்ராப்ல இருந்து நீங்க வெளியில போகவே முடியாது. ஒண்ணு உணவா இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து எந்த நண்பர்கள தேர்ந்தெடுக்கணும், ஆ என்ன மாதிரி ஒரு வாழ்வியல் முறைய நீங்க வாழணும்னு எல்லாமே வேற ஒருத்தர் டிசைட் பண்ற ஒரு கட்டத்துல தான் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்த மாரி ஸ்டேபிள் ஃபுட் அரிசி, கோதுமை இதெல்லாம் நீங்க சாப்பிடணும். உங்களுக்கு அது சரிதான் அப்படின்றத வந்து யார் நிரூபிக்கிறான்னா, எங்கேயோ இருக்கிற ட்ரம்ப்போ யாரோ ஒரு மாரியான ஒரு ஆள் தான், நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடணும்ன்றத முடிவு செய்றாங்க. இது சோசியல் மீடியா முடிவு செய்யுது. நீங்க இதுல வந்து உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது இதுல சொல்லுவாங்க. தனிநபர்களுக்கான மறுப்பதற்கில்லை. ஆனாலும் இணைய வழியில் பகிரங்கப்படுத்துதல், இணைய அடிமைத்தனம், மிகச்சில தொழில்நுட்ப நிறுவனங்களின் கைகளில் அதிகாரம் குவிவதால் தனிநபர் சுதந்திரத்திற்கு விடப்படும் அச்சுறுத்தல்கள் போன்ற பல்வேறு குறைபாடுகளும் அத்தகைய முன்னேற்றங்களுடன் இணைந்து வரிசை கட்டி நிற்கின்றன. விதைகளை முதலாக விதைத்து பரிசோதித்து பார்த்த நாடோடி பழங்குடியினரால் அந்த விவசாயத்தின் மூலம் தாங்கள் உருவாக்கப் போகும் உடல் ரீதியான சமூக அளவிலான தீமைகளை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்ள இயலவில்லை. அண்மை காலங்களில் நடத்தப்பட்டுள்ள தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி தடயவியல் ஆய்வுகள் மூலமாக நம்மால் விவசாயம் ஏற்படுத்திய தாக்கங்களை இப்போது அறிந்து கொள்ள முடிந்துள்ளது. ஆனால் அதற்கு முற்றிலும் நேர்மாறாக இப்போது நம் கண்ணுக்கு முன்னே நேரடியாக டிஜிட்டல் புரட்சி கட்டவிழ்ந்து விட்டிருக்கும் மாற்றங்கள் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில சமூகங்கள் போர், நோய், பஞ்சம், இயற்கை பேரழிவுகள் போன்றவை ஏற்படுத்திய விளைவுகளால் விவசாயத்தை கைவிட்டு சென்றதற்கு வரலாற்று ரீதியான சான்றுகள் இருக்கின்றன. ஆனாலும் விவசாயத்திலிருந்து பின்வாங்கவே முடியாது என்ற மனப்பான்மையே விவசாயத்தை சார்ந்து பழகிவிட்ட பெரும்பாலானோரிடம் தொடர்கிறது. உதாரணத்துக்கு நம்ம இப்ப வந்து விவசாயம் வந்து தப்புன்னு நம்ம என்னதான் சொன்னாலும் இயற்கை விவசாயம்ங்கிறது இயற்கைக்கு முரணானதுதான். நான் எனக்கு தேவையானதை வந்து சுயநலமா இயற்கையிட்ட இருந்து நான் சுரண்டிப்பேன் அப்படிங்கும்போது இங்க மனிதர்கள் உயிர் வாழ வேண்டியதற்கான அவசியம் இருக்கு. இப்போ திடீர்னு எல்லாரையும் பட்டினியில போட்டு கொல்ல முடியாது. விவசாயம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த இயற்கை சுரண்டாம, அந்த வளங்களை சுரண்டாம அவசியத்திற்கும் ஆடம்பரத்திற்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க கருப்பு கவுனி கஞ்சிய ஒத்துக்கிறீங்க, ஏன் கருப்பு கவுனி நூடுல்ஸையோ இல்ல பேக்கிங் ஐட்டமையோ நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, கஞ்சிங்கிறது இயற்கையை ஒத்து வாழறது. பேக்கிங் நூடுல்ஸ் இந்த மாதிரி கருப்பு கவுனிலே நீங்க போகும்போது அது சுரண்டி வாழறதுன்னு சொல்லுவேன் நான்.
இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது இது அவசியம். கஞ்சிங்கிறது வந்து அவசியம், உடலுக்கு நியூட்ரிஷன் தரக்கூடியது எல்லாமே. ஆனா அந்த கருப்பு கவுனி 240 ரூபாய் இருக்கக்கூடிய கருப்பு கவுனியை நான் நூடுல்ஸா தான் பண்ணுவேன், பேக்கிங் ஐட்டம்ஸா தான் நான் சாப்பிடுவேன், இல்ல நான் அல்வாவா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வந்து இயற்கையை சுரண்டுறீங்க. உங்களோட ருசிக்காக இயற்கையை சுரண்டுறீங்க அப்படிங்கறதுதான் இங்க. இந்த வித்தியாசத்தின் மூலமா தான் இதை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். விவசாயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மாற்றங்கள் அதிகரிக்க மிக நீண்ட காலம் தேவைப்பட்டது. ஆனால் டிஜிட்டல் மயமாக்கலுக்கான உலகளாவிய மாற்றங்களுடன் நிகழ்ந்துள்ள இன்றைய டிஜிட்டல் புரட்சி சமூகத்திற்குள் அதிக வேகத்துடன் மிக விரைவாக சமத்துவமுன்மையை அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகப் போருக்கு பின்னர் வர்த்தகம், பாதுகாப்பு, போக்குவரத்து, ராஜதந்திர நடவடிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் நாடுகள் ஒன்றோடொன்று இணைந்து செயல்பட்டதே இத்தகைய விரைவான மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. பனிப்போர் காலத்து அச்சங்களும் நவீனமயமாக்கலை நோக்கிய அணிவகுப்பில் பின்தங்கிவிடக்கூடிய சாத்தியங்களும் இம்மாற்றத்திற்கான கூடுதல் காரணங்களாக இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் புரட்சி வந்து நாளுக்கு நாள் எப்படின்னா, நம்ம இப்போ மனசுல ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து ஏஐக்கு தெரிஞ்சிருது. அது சம்பந்தமான ஒரு வியூஸ் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். முதல்லலாம் நம்ம பேசினாதான் இந்த மைக்ரோபோனை நம்ம இதுல இருந்து மொபைல்ல இருந்து அதை கிராஸ் பண்ணி அத புரிஞ்சுக்குது. ஆனா இப்பெல்லாம் மனசுல நினைச்சாலே புரிஞ்சுக்குது. அப்போ எந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம்னு பெட்ரூம்குள்ள இல்ல, டாய்லெட்குள்ள இல்ல, எல்லா இடத்துக்குள்ளயும் வியாபிச்சு ஒரு மனிதனுடைய இதெல்லாம் பில்டிங். ஆனா மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான, ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல கூட இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து டிராவல் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. சமூக ஊடகங்களை பொறுத்தவரை 380 கோடி இணைய பயனர்களில் 300 கோடி பேர் சமூக ஊடகங்களுக்குள் எந்நேரமும் ஊடாடியபடியே இருக்கின்றனர். அதன் காரணமாக சமூக ஊடகங்கள் தமது இணைய வழி அனுபவத்தில் எங்கும் நிறைந்திருப்பவையாக மிக சாதாரணமாக நடைமுறையாக மாற்றமடைந்துள்ளன. இத பத்தி என் பொண்ணுகிட்ட நிறைய பேசுவேன். உங்களை இதுல இருக்கக்கூடிய டொபமைன் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். டொபமைன் ஹிட்னா யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட பதிவை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, இல்ல ஹார்ட்டின் அம்புக்குறி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படின்ற ஒரு ஒரு மகிழ்வு நிலை வருது இல்லையா, அதுதான் டொபமைன் ஹிட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதுலலாம் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு புத்தகம் வாசிக்கும் போதோ இல்ல ஒரு கலைய பயன்படுத்தும் போது கிடைக்கும். ஆனா அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கிட்டத்தட்ட இணைய வழியில இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போதை. இத நான் உணர்ந்த போது எல்லா அப்ளிகேஷனையும் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் டைமரா மாத்திட்டேன். வெறும் முகநூல்ல பதிவு போடுறதை நிறுத்திட்டேன். இன்ஸ்டாகிராம்ல பதிவு போடுறத ரொம்ப குறைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டேன். வெறும் ஸ்டேட்டஸ்ல போடுவேன். ஆனா யார் என்னோட ஸ்டேட்டஸ பாக்குறாங்க, யார் என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து லைக் பண்ணிருக்காங்கன்றத நிறுத்திட்டேன். அப்போ இதெல்லாம் ஒரு நிம்மதியை கொடுக்குது. இத வந்து எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் இதெல்லாம் அந்த டொபமைன் ஹிட்டுக்குள்ள நம்ம மாட்டும் போது நானாவே இல்ல அப்படிங்கறதுதான் இங்க இவங்க சொல்றாங்க. நம்மளா இருக்கிறது இல்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கடந்து போயிடுறோம். ஆனா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து நிஜமாவே ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களுக்கு வந்து லைக் குடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடுது, ஷேர் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடுது, இல்ல வந்து யாராவது அந்த இடத்துல பாராட்டலன்னா, கமெண்ட் பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடுது. அவ்வளவு செல்ஃபி ஒரு ஒரு மொபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவான ஒரு இடத்துக்கே வரதில்ல. ஓஷோவோட புத்தகம் ஒரு புத்தகம் நான் வாசிக்கும் போது மருத்துவத்துல இருந்து மனமற்ற நிலை வரும்போது அவர் சொல்வாரு, நீங்க எந்த இடத்துல நிறைவான ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்களோ அங்க உங்களுக்கு நோயோட காரணிகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்வாரு. நம்ம நிறைவை நோக்கியே போறதில்ல. முதல்லாம் ஒரு போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுல இதுல உதாரணம் காட்டியிருப்பாங்க அத. ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னா ஒழுங்கா கூட நிக்க மாட்டோம். அது எடுக்கிறது எல்லா போட்டோவுமே கேண்டிடா தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத போட்டோஸா தான் இருக்கும். ஆனா இப்ப க்ரூமிங் ஆகுறோம். ஒரு சாதாரண சிம்பிளா எடுக்கக்கூடிய ஒரு செல்ஃபி போட்டோ கூட ரொம்ப அழகா, ரொம்ப கரெக்ஷன்ஸோட ஃபில்டர்ஸ் எல்லாம் வச்சு அப்படி நடக்குது. அப்ப கூட நிறைவடையறது இல்ல. ஒரு 100 போட்டோ எடுத்தாதான் அதுல ஒரு 10 போட்டோ செலக்ட் பண்றாங்க. இப்ப இந்த மனநிலை வந்து எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க. நம்ம வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னா அத வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ஸ்டுடியோல இருந்து வரதுக்கு நம்ம எவ்வளவு வெயிட் பண்ணுவோம் அந்த காலத்துல.
ஆனா இப்ப அப்படி இல்ல. உடனே உடனே பார்க்க முடியுது. உடனே உடனே ஷேர் பண்ண முடியுது. உடனே உடனே அத கரெக்ஷன் பண்ண முடியுது. ஃபில்டர் பண்ண முடியுது. இப்ப இந்த மனோபாவம் எவ்ளோ மாறியிருக்குன்னா, இந்த 10 வருஷ காலத்துக்கு முன்னாடி தான் இந்த மனோபாவம் வந்து மாறியிருக்கு. அதுவும் இந்த 15 வயதுல இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்ப மாத்திருக்கு அப்படிங்கிறத நெறைய எக்ஸாம்பிள்ஸோட இந்த இடத்துல அவரு சொல்லியிருப்பாரு. ஆ மெய்நிகர் யதார்த்தம்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த மெய்நிகர்ன்ற வார்த்தை வந்து எனக்கு தமிழ்ல எனக்கு அவ்ளோ பெருசா நான் கேள்விப்பட்டதே இல்ல. தொல்லியல் படிக்கும்போது தான் எனக்கு அந்த மெய்நிகர் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அறிமுகமே எனக்கு கிடைச்சது. உண்மையா இருக்கலாம், உண்மையா இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து மெய்நிகர் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட. ஒருவருடைய கடந்த கால செயல்பாடுகளை தேவையானவை, தேவையற்றவை என்று தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் நியாயங்களைக் கொண்டு சீர்தூக்கி பார்த்து மிகவும் விழிப்புடன், மன்னிப்பற்று கடுமையுடன் நடந்து கொள்ளும் இணைய சமூகம், தகவல்கள் பொருத்தமானவையா, அவருடைய நடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பவற்றை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. மெய்நிகர் யதார்த்தம் குறித்த முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான ஜாரட் லானியர் இணையவெளியில் புழங்கும் ஒவ்வொருவரின் பார்வையும் எதேச்சதிகாரத்துடன் அல்லது டிஜிட்டல் மாவோயிசம் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே இருக்கிறது என்கிறார். ஆஹ் முகநூல்ல நான் நெறைய போகாததுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த இந்த மாதிரியான சிக்கல்கள் தான். நீ என் போஸ்ட்ட பார்த்துட்டு ஏன் லைக் போட்டு ஏன் கமெண்ட் போடல? இந்த இந்த பிரச்சனை வரும். ஷேர் பண்ணாததுக்கான பிரச்சனை வரும். இப்ப யாரும் நண்பர்கள் அவ்வளோ பெருசா இல்ல அப்டிங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. இல்லன்னா அது ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா நம்ம ஒரு ஒரு கருத்த அவங்க முன் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அத நம்ம சொல்றதுக்கு போயிருப்போம். அது ஒரு அடிதடி சண்டையாகும். அப்புறம் அது ஒரு பெரிய நெறைய பேர் பார்வையிடக்கூடிய ஒரு தளமா இருக்கும் அது. இப்ப இந்த சண்டைகள்லாம் அவசியமான்னு கேட்டா, ஆரோக்கியமா இருக்க வேண்டிய சண்டைகள் எல்லாமே அனாவசியமாயிடுச்சு இப்போ. அப்போ அது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நெறைய பேரால புறந்தள்ளப்படுது இப்போ. ஆ இன்னும் வெகு சீக்கிரத்துல எப்படி நம்ம கையில வந்து செல்போன்ற ஒரு யமன குடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி நமது உடல்களில் சிப்கள் பொருத்தப்படும் காலம் நம்மிடமிருந்து இன்னும் அதிக தொலைவில் இருப்பதாக தெரியவில்லைன்ட்டு அந்த கட்டுரைய முடிச்சிருக்காரு. சீக்கிரமா நம்ம உடம்புல சிப் வைக்க போறாங்க. அதுதான் அ இது. ஒரு காலத்தில் வார்த்தை தவறி பேசுவதை அல்லது மிகச் சாதாரணமாக வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களை உடனடியாக அனைவரும் மறந்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அ சமூக அ இன்று சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்படும் பதிவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மறுவிளக்கம் செய்யப்படுகின்றன. அந்த பதிவு குறித்த உண்மைகளை அறிந்து கொண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவை மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்டின்னா, ஒரு பெரிய சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு. என்னோட வாழ்க்கையில நான் யாரோடையாவது ரொம்ப பெருசா ஒரு சண்டை போட்டுருக்கேன் அப்டின்னா, அந்த சண்டம்போது நடந்த வார்த்தைகள வந்து எனக்கு மறந்து போயிடும். அந்த காரணம் ஞாபகம் இருக்கும். எதுக்காக சண்டை போட்டேன் அப்டிங்கிற காரணம் ஞாபகம் இருக்கும். ஆனா, அந்த டைம்ல என் எதிர் தரப்புல இருந்தவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க, நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன் அப்டின்றத எமோஷனல் ஸ்டேட்ஸ்ல போட்டிருப்போம் இல்லையா? அந்த சண்டை வந்து எனக்கு மறந்துரும். யூசுவலா எனக்கு சண்டைகள் மறந்துரும். நான் அடுத்த நிமிஷம் ஓகே சண்டைன்னா ரொம்ப சர்வசாதாரணம். எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு நான் ரொம்ப ஈஸியா கடந்து போயிருவேன் நானு. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற ஆள் கிடையாது நான். ஆனா, என்கிட்ட சண்டை போட்டவங்க அது ரொம்ப தீவிரமா ஞாபகம் வச்சிருப்பாங்க. நான் அவன் கூட இந்த சண்டை போட்டாலே எனக்கு தெரியாது. நான் லூஸ் மாரி போய் பேசிட்டு இருப்பேன். ஆனா என் தரப்புல என்ன பொறுத்தவரைக்கும் நான் தெளிவா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தப்பான விஷயங்களும் என் மைண்ட்ல இல்லங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா எனக்கு ஏத்தாப்புல இருக்கிறவங்க, "நீ இத பண்ணல்ல, நீ அத பண்ணல்ல" அப்படிங்கும்போது எனக்கு மறுபடியும் அத தூண்டி விடுது. சமூக ஊடகத்தடங்கள் வந்து இந்த வேலைய தான் செய்யுது. எந்த இடத்துலயும், எந்த விஷயத்தையும் நம்மள மறக்க விட மாட்டேங்குது. இறைமறதின்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல. நம்ம வந்து உண்மையாலுமே முற்பிறவி இருக்கா? முற்பிறவி இல்லையா? அப்படிங்கிறத வந்து இறைவன் இயற்கை வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சிலத வந்து மறதிய வந்து இயற்கையா குடுத்துருக்குமாம். ஏன்னா, அந்த இடத்துல அந்த சண்டை தேவையில்ல அப்படின்னு இயற்கை நெனச்சதுனால, அந்த மாரியான ஒரு விஷயத்த நம்மளுக்கு குடுக்கலையாம். இறைமறைதியா ஆக்கி விட்டுருமாம். அந்த மாரி இப்போ இணையதளங்கள் டிஜிட்டல் மயமாக்கத்துல எந்த இடத்துலயுமே வந்து நம்மள மறக்க விடுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு அ முடிவா ஒரு கட்டுரை. அத மட்டும் நான் படிச்சு காட்டிடுறேன். நிலையான வாழ்க்கை முறை, அதிகமான மக்கள் தொகை அரசியல் மற்றும் மத நிறுவனங்களின் அதிகாரத்தை மையப்படுத்துவது போன்ற நிலைமைகளுக்கே விவசாயம் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது.
இந்த அரசியல் மத நிறுவனங்கள் நவீன யுகம் வரையிலும் பெரும்பாலும் அடக்குமுறைக்கு காரணமாகவே இருந்துள்ளன. நமது இனம் மற்றும் நாம் வாழ்ந்து வரும் சமூகங்களிடம் டிஜிட்டல் புரட்சி அதிவேகமாக கொண்டு வரும் மாற்றங்களின் தீவிரம் விவசாயத்தால் ஏற்பட்ட மாற்றங்களை விஞ்சும் அளவிலேயே இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை வந்து முடிச்சிருக்காங்க. ஆஹ் ரொம்ப நிறைவா இருந்த ஒரு புத்தகம். ஆனா இதுல வந்து சில கட்டுரைகள் வந்து இவங்க வந்து உண்மையா எனக்கு சிலதை நான் புக்கு எழுதும் போதே பக்கத்துல எழுதியிருக்கேன். இது சிலதெல்லாம் நம்புறதா நம்ப வேணாமா. ஆனா வேற வேற ஒருத்தர் படிச்சுட்டு இதை ரிவ்யூ பண்ணும் போதோ இல்ல இந்த புத்தகத்தை கருத்தை பகிர்ந்த போதோ உண்மையா தவறா அப்படிங்கறத நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிக்க முடியும். அந்த விதத்துல இந்த அமர் வந்து நான் நிறைவு செய்துக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் சில இடத்துலாம் முரண்பாடுகளா இருந்தது, இந்த கருத்தெல்லாம் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே சொல்ல வந்த கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலா ஒரு 3-4 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து. நான் நிறைய முறை சொல்லுவேன், ஆன்மீகம் இல்லாம வாழ்க்கை எப்பவுமே முழுமை அடையாது. என்ன ட்ரை பண்ணாலுமே நம்ம என்னதான் குடும்பம், தொழில், சமூகம் அப்படின்னு சொன்னாலுமே ஆன்மீகமா ஒரு விஷயம் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலா ஒரு கனெக்ட் இல்லைன்னா உங்களால இந்த லைஃப் சர்க்கிளே வந்து முழுமை அடையாது ஆக்சுவலா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சரியா இருந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலா. அதே மாதிரி அந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து யாருக்கு என்ன தேவைன்றதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்றதுக்காக பண்ற கட்டாயத்துல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஆக்சுவலா. நம்ம என்ன வாழ்க்கைய வாழ்றோம், யாரோ ஒருத்தருடைய அடிமையா நம்மளே அறியாமலே அடிமையா தான் இருக்குன்றதே ஒத்துக்க முடியாத அளவுக்கு நம்ம சமூகத்துல இருக்கோம். நம்ம போஸ்ட் போட்டு நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். அந்த போஸ்டே இன்னொருத்தருடைய இதுல இருந்தா வந்துன்ற அறிவு கூட நமக்கு இல்லாத அளவுக்கு தான் நம்ம வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கனெக்டடா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப நாள் கழிச்சு முழுமையா ஒரு புக் ரிவ்யூல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றிங்க. வந்து இந்த இது எப்படி அணுகணும்னு சொன்னா, இது ஏதாவது விவாதம் தான், இது விவாத மேடை தான். விவாத மேடையை வந்து இது பகுத்தறிவு மூலமா தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நீங்க சொல்றது வந்து நாடோடி காலத்துக்கு போக முடியுமானா போக முடியாது. அது மாதிரி டிஜிட்டல் உலகம் வந்து அதை நீங்க தடை பண்ண முடியுமா, அதையும் தடை பண்ண முடியாது. அதாவது நவீன விவசாயமா அதையும் வந்து வந்து அவ்வளவு முற்றிலுமா விட்டுற முடியாது. ஆனா அதை வந்து பகுத்தறிவு கண்ணோட்டத்தோட பண்ணி அதுக்கு சில சீர்திருத்தங்களை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை நம்ம போக்க முடியும். அதான் மனித சமுதாயம் மேம்பட வேண்டியது. இது வந்து அறிவு புரட்சி மூலமா தான் வந்து மனிதனுக்கு வந்து என்னென்ன பகுத்தறிவுன்னு சொல்றான். என்ன வந்து அந்த பகுத்தறிவுன்றது வந்து பகுத்து உணர்றது தான். ஆனா விஞ்ஞானத்தையே என்ன பண்றான், விஞ்ஞானியாகிறவன் வந்து ஆன்மீகத்துக்கு போயிடுறான். ஆன்மீகவாதி வந்து என்ன, ஆன்மீகவாதியெல்லாம் சரியா இல்லைன்ற அடிப்படையில் தான் விஞ்ஞானம் வந்தது. அதுக்கு காரண காரியங்களை கண்டுபிடிக்க போனோம். நம்ம காரண காரியங்களை சரியான முறையா கண்டுபிடிச்சு அதை நடைமுறைப்படுத்தினாதான் சரியா வரும். நமக்குள்ள அரசாங்கத்தை நம்ம ஒரு ஜனநாயக அடிப்படையில இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். நம்ம ஜனநாயக அடிப்படையில ஓட்ட போட்டோம். நீங்க எப்படி நடந்துன்னு இருக்கு நினைக்கிறீங்க? எல்லாம் பகுத்தறிவு சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம இருப்பதனாலதான் இந்த சீரழிவு. இதெல்லாம் வந்து ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்துல இந்த டிஜிட்டல் உலகமா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன், அந்த கிரீன் ரெவல்யூஷனே இல்லை. அதாவது ஆக்சுவலா கிரீன் ரெவல்யூஷன் வரும்போது பூச்சி மருந்தை போட்டு உற்பத்தி பண்றதுதான் வந்து கிரீன் ரெவல்யூஷன்ற மாதிரி கொண்டு பண்ணணும். அந்த காலகட்டத்திலே வந்து அப்பயே விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து என்ன சொல்றது, இயற்கையை நேசிக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனையை கொண்ட மனிதர்களா அப்பயே எதிர்த்தோம். ஆனா அரசியல்வாதிகள் வந்து அவங்களும் வந்து திட்டம் போடுறது பூரா வந்து அரசாங்கம், அதாவது இந்த சின்ன சின்ன அறிவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க, இயற்கை சார்ந்து விவசாயத்தை செய்யணும்னு சொன்னவங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி புள்ளப்பூச்சி மாதிரி தான் பார்த்தான், நசுக்கிட்டான். என்ன அதனால நீங்க வந்து இந்த பார்வையை வந்து எப்படி எடுத்து போகணும்னா, நீங்க இந்த புத்தகம் ரெண்டுமே வந்து இந்த ரெண்டுமே புரட்சி தான். அது வந்து இதை விட இன்னும் தாண்டினாலும் வரப்போகுது இன்னும். ஆனா அதுல எது தவறுன்றத வந்து சட்ட ரீதியா அதை வந்து கொண்டு வரணும். அது அந்த சட்டத்தை வந்து நிறைய ஓட்டையை வச்சிருக்கிறான். ஏன்னா என்ன இன்னும் கேவலமான நாட போய் தான் போயின்னு இருக்கு. இப்போ ரெண்டு பேடி நினைச்சோம், திராவிடம் 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 அப்படின்னு சொல்றானுவோ, எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல்னு போச்சு. அதை மாத்திரம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுக்கிறான். இப்போ எப்படி மக்கள் எப்படி போயின்னு இருக்குது? தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம், இப்போ என்ன போயின்னு இருக்கு எல்லாம் வந்து இப்போ நீங்களே இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா கருத்து பரிமாற்றம் இருக்க தான் செய்யும். அன்னைக்கு வந்து தபால் எழுதி போட்டு எடுத்து போய் வந்து திருப்பி வந்து ஒரு ஆளுக்கு தபால் எழுதுனா அது திருப்பி வர்றதுக்கு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. இன்னைக்கு என்ன பண்றோம், நீங்க வந்து நான் இப்போ அமெரிக்காவில இருந்து பேசுறேன். அமெரிக்காவில இருந்து பேசும்போது உங்களுக்கு இந்தியாவில இருந்து நீங்க பேசுற செய்தியை நான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது என்னால.
ஏன்னா அந்த அளவுக்கு இது அவசியம்தான். அதாவது கையளவுல வந்து உலகம் வந்துடுச்சு நம்ம கிட்ட. எல்லா செய்திகளும் அறிவியல் பூர்வமான செய்திகள், என்னென்ன நடக்குதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது எது நல்லது எது கெட்டதுன்றதை நம்ம உணரணும். ஆனா இது மிகச்சிறந்த ஒரு புத்தகமா தான் நான் கருதுறேன். ஏன்னா வந்து இந்த இந்த டிஜிட்டல் உலகம்னா என்ன பண்றான், இது பாரு நம்ம நினைக்கிறதெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இது வந்து இந்த ஒரு மனிதனுடைய போதைத்தனம். இது மனிதனை வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை இல்லாத சிந்தனை கொண்டு போறதுதான் போதைத்தனம். அதனால வந்து நீங்க வந்து இதை நிறைய விவாதம் பண்ணணும். மக்கள் மத்தியில இது பகுத்தறிவு கண்ணோட்டத்தோட விவாதம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த அறிவியல் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. ஏன்னா மனிதன் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை, பகுத்தறிவுனாலே அறிவியல் தான். அறிவியல் தான். அறிவியலுக்கு வந்து மற்ற விலங்குகள் என்ன பண்ணுது, அது வந்து என்ன பண்ணுது, அது சாப்பிடுது, சாப்பிட கிடைக்கலன்னா செத்து போகுது. நம்ம இங்க என்ன பண்றான்னா ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்றான், அவனுக்கு சோம்பேறியா இருக்கிறான், அவனால உழைக்க முடியல. அவன் என்ன பண்றான், நின்றுனே எனக்கு பிச்சை போடுன்னு கேட்கறான், எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்கறான். அவன் உழைச்சி சாப்பிட்றான்ற எண்ணம் அவனுக்கு வரல. ஆனா மிருகங்களாவது உழைக்குது, ஓடி போய் ஆடி ஆடி வேட்டையாடுது, போய் அது வந்து தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்குது. இவன் என்ன இந்த பையன் உட்காந்துக்கின்னு என்ன பண்றான், அடுத்தவங்கிட்ட எதிர்பார்க்கறான் அந்த மனித சமுதாயம். அவனுக்கும் ஒரு பகுத்தறிவு இருக்கு, அந்த பகுத்தறிவை அவன் பயன்படுத்துறான். இந்த பகுத்தறிவை பயன்படுத்திதான் மிகச்சிறந்த ஒரு மக்களை வந்து அதாவது நல்ல சிந்தனை உள்ள மக்கள் வந்து நல்லா, அதாவது என்ன சொல்றது, அதாவது எது எது கெட்டது எது எது நல்லதுன்றத உணர்ற சக்தி நம்ம கிட்ட இருக்குது. ஆனா இன்னும் வந்து படிச்சவனே இப்படி இருக்கிறான், என்ன பண்ணுவீங்க? படிச்சவனே என்ன பண்றான், ஒரு சிந்தனை இல்லாம இருக்கிறான். என்ன ஒரு நம்ம இன்னும் எடுத்துக்கங்களேன், இங்க தமிழ்நாட்டுல வந்து அறிவியல் பூர்வமான யாராவது வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கானா, ஒரு அறிவியல் சிந்தனை உள்ளவன் தமிழ்நாடு எடுத்து எல்லாம் படிப்பறிவு இல்லாதவனை தான் நம்ம சீஃப் மினிஸ்டராக இருக்கிறோம், சினிமாக்காரன் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறோம். என்ன இந்த அறிவியல் பூர்வமான ஒரு பார்வை மக்களுக்கு வரணுமா, அதை நீங்க அது சம்பந்தமான பிரச்சாரத்தை நம்ம கொண்டு செல்லணும். இது போய் திருப்பி போய் வேட்டையாடுற சமுதாயம் இங்க என்ன ஆச்சுன்னா, அது வந்து விவசாயம் பண்ணாங்க, விவசாயி எத்தனை பேர் கொண்டாடுறான் சொல்லு, விவசாயத்துக்கு அவன் நல்ல நேர்மையா தான் பண்றான், எல்லாருக்கும் சோறு போடணும், அவன் விவசாயம் பண்றான் வந்து அவன் நல்ல சாப்பாடு சாப்பிடல, மற்றவனுக்கு கொடுக்குறான், ஆனா அவனை மரியாதையா நடத்தலையே. நம்ம என்ன போராடுறோமே, படிச்சவன் பேரால என்ன பண்றான், வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு, ஏதாவது நாகரிகன்றது வரதான் செய்யுமா? அது ஏதாவது வந்து இப்ப இன்னைக்கு சாக்கடைன்னு இருக்குது, தண்ணின்னு இருக்கு, தண்ணியிலே எத்தனை தண்ணி வந்துடுது. தண்ணின்றதுக்கு வந்து சாக்கடை தண்ணியும் தண்ணி தான் சொல்றான், ஏரி தண்ணின்னு சொல்றான், கலங்கல் தண்ணின்னு சொல்றான், எல்லாம் நாசமாக்கி போச்சு. அதனால வந்து அறிவியல் பார்வையை வளர்ப்போமா நம்ம. அதனால வந்து மனித சமுதாயம் வந்து அது தகவல் மிச்சிக்கும். அதாவது இப்ப நீங்க வந்து இந்த உலகம் வந்து நீங்க பாருங்களேன், 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். நம்ம ஆக்சுவலா நம்ம நாட்டுல வந்து இப்ப சுதந்திரம் இருக்கா, ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். தயவுசெய்து சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது இதுல ஆன்மீகம்னு ஒண்ணு இல்லைம்மா, நம்ம வந்து பகுத்தறிவு சிந்தனையோட எது நல்லது எது கெட்டது. புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்றோம், அது நல்லதா கெட்டதா? சாராயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம், அது நல்லதா கெட்டதா? இது எல்லா பேரும் இது பண்றான்னா அவனுக்கு என்ன, ஒரு மனிதனா போனா அவனுக்கு பகுத்தறிவு இருக்கு. 5 ரூபாய் தாளை கொடுத்து 500 ரூபான்னு கிடையாது சொன்னா வந்து எவனும் நம்ப மாட்டான். என்ன இது 5 ரூபான்னு சொல்றான், அதுல அறிவு இருக்கு, மற்றதுல இல்லையே. அறிவியல், அதாவது அறிவுபூர்வமான சமுதாயம் உருவானால் மட்டுமே இருக்கும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது இப்ப நல்ல அருமையான கருத்தை நீங்க பதிவு செய்யறீங்க. விவாதம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதை நீங்க போய் வந்து இப்ப ஒரு பழமைவாதத்துக்கு போகணும், ஆன்மீகத்துக்கு போகணும். என்ன ஆன்மீகம் வந்து என்ன ஆன்மீகன்றது என்ன, ஒரு தனி மனித ஒழுக்கமா இருக்கிறதான் ஆன்மீகம் என்ன பொறுத்த மட்டும். ஒரு மனிதனுக்கு வந்து ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்ற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? எல்லாம் சினிமா பார்த்த உடனே என்ன சகிக்க முடியல, காதால கேட்க முடியல. கல்யாணம் பண்ணவ, புள்ள பெத்தவ, பேரன் பேத்தி எடுத்தவன் தான் போய் என்னன்னா விஜய் அண்ணா விஜயன்றான், எம்ஜிஆர் ஜெயலலிதா, இப்படிதான் சினிமாக்காரனை பார்த்தா நம்ம போயின்னு இருக்கிறோம். சினிமான்றது என்ன, எல்லாம் அதுவும் ஒரு வகையான அறிவியல் என்றான் சினிமா. இதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு தேவையான ஒரு இந்த கருத்துக்களை நம்ம நாட்டுல கொண்டு வரலாமா. அதனால பகுத்தறிவு சிந்தனையோட இருப்போமா, இதுதான் என்னுடைய கருத்து. அது நீங்க எவ்வளவு பேர் தெரியல. ரொம்ப ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி சார், நன்றி. எதை எடுத்தாலும் நான் என்ன சொல்றேன், ஆன்மீகத்தை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க.
அறிவியல்னா அறிவியலா பேசுங்க. அது நம்ம அறிவியல் கருத்து ஏத்துக்கட்டும். அதாவது மனித சமுதாயத்துக்கு பயன்படுற அறிவியல் தான் நமக்கு வேணும். என்ன சரிங்களா? இதுதான் என்னுடைய கருத்துமா. நன்றி சார், நன்றி சார். இந்த கருத்து பதிவு ரொம்ப மிக மிக அருமையா இருந்தது. அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மலைவாழ் மக்கள் வந்து எந்த வசதியும் இல்லைன்னா கூட அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு. அவங்க வந்து அவங்க அந்த இயற்கையோட ஒன்றி வாழுறாங்க. ஆனா அவங்களையும் மாத்துறது வந்து ரொம்ப சுலபம்தான். இப்ப அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆட்டுக்கல்ல அவங்க அரைச்சி இட்லி பண்றாங்கன்னா நம்ம போய் கிரைண்டர் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் சொன்னா ஐயே இது நல்லா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லையே இது கொஞ்சம் ஈஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது என்ன டேஸ்டே இல்லையாம்பாங்க. அப்புறம் பரவாயில்ல இது நல்லா தான் இருக்குது, டேஸ்டா இருக்குது. அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்மளும் இப்போ எல்லா நவீனங்களையும் நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதோட கடைசி என்ன வந்திருக்குன்னா, இப்போ மேடம் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயே சிப்பு வைக்கிற நிலைமைக்கு வரைக்கும் வந்திருக்கு. அது நமக்கு தெரிஞ்சு செய்வாங்களோ, அது தெரியாம யாராவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனா நமக்குள்ள ஒரு சிப்பு வச்சு அமைச்சிருவாங்களோ என்னவோ, அப்படியெல்லாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நவீனங்கள், அதுக்காக ஐயா சொன்ன மாதிரி நம்ம நவீனங்களை விட்டு வெளியே வரவே முடியாது. நம்ம அதையும் நம்ம வந்து எல்லா நவீனங்களையும் எல்லா அறிவியல் முன்னேற்றத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ்வப்போது அதுல இருக்கிற பிழைகளை திருத்தி திருத்தி நம்ம வந்தோம்மா, அதை முதல்ல அதுக்கு வந்து எல்லாருக்கும் அது ஒரு இது பகுத்தறிவு வேணும். அதுக்கு எல்லாருக்கும் அதை அறிவுறுத்தணும். அதுல இருக்கிற பிழைகளையும் அதுல இருக்கிற தவறுகளையும் நிறைய மக்களிடம் வந்து பரவலா நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் அதுல இருந்து வர துன்பங்களிலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். அதுக்காக அதை விட்டு நம்ம வெளியில வர முடியுமா? கண்டிப்பா வர முடியாது இல்லைங்களா? அதுதான் இப்போ வந்து நமக்கு தேவையெல்லாம் விழிப்புணர்வு மட்டும்தான். விழிப்புணர்வு மட்டும்தான். நமக்கு தேவை விழிப்புணர்வு மட்டும்தான். அதுதான் அது மட்டும்தான். அது இருந்தாதான் அதுல இருந்து வர்ற ஆபத்துக்கள், இந்த நவீனங்கள், இந்த அறிவியல் முன்னேற்றங்கள், இதுல இருந்து வர்ற ஆபத்துக்களை நம்ம தவிர்க்கலாம். அதை வந்து எல்லாருமே அதை முன்னெடுக்கணும். அதை வந்து நிறைய படிச்சவங்க, நிறைய அறிஞர்கள் எல்லாம் வந்து அதை முன்னெடுத்து சென்றால் நல்லா இருக்கும். இதுதான் என்னோட கருத்து. ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமைமா. இது வந்து புத்தகம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பார்வை வந்து இது இறுதியானது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க சொல்லியிருக்கோம் இந்த தகவலை வந்து இறுதியானது அப்படின்றது கிடையாது. மனிதர்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து தனித்தனியான எண்ண கருத்துக்கள் வந்து நிறைய இருக்கும். நிறைய பக்குவப்படுறதுக்கும் சரி, நிறைய விஷயங்களுக்கும் தனிப்பட்ட கருத்துன்றது நிறைய இருக்கும். ஆஹ் அம்மா சொன்ன மாதிரி, தனலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி, நம்மளுக்கு தேவை வந்து கடைசி வரைக்கும் விழிப்புணர்வு தான். எல்லா ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த விழிப்புணர்வை போக்கிட்டாங்கன்றதுதான் அங்க வருத்தமே. அந்த விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு இங்க யாருக்கும் அனுமதி இல்ல, அனுமதி மறுக்கப்படுதுன்றதுதான் இங்க இங்க சொல்ல வந்தது. இந்த டிஜிட்டல் புரட்சி சொல்ல வந்ததே முக்கியமா அதுதான். நீங்க சுயமா முடிவெடுக்கணும்னா கூட இங்க முடிவெடுக்க முடியாது உங்களால. அந்த என்ன சொல்லுவாங்க, பியர் பிரஷர்ன்னு சொல்றாங்க. பியர் பிரஷர்னா நீங்க எவ்வளவு விழிப்புணர்வா இருந்தாலும் உங்களை வந்து ட்ராப் தான். நீங்க ட்ராப் தான். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிமைத்தனத்துலதான் இருக்கீங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஆனா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து இந்த டிஜிட்டல் உலகத்துல இருந்து நம்ம கொஞ்சம் இயற்கை வாழ்வியலுக்கு திரும்பி அந்த இடத்துக்கு போகணும், அந்த அந்த விஷயத்தையும் நம்ம உணரணுங்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கு. மத்தபடி இது யாரையும் குறை சொல்றதுக்கோ இல்ல கஷ்டப்படுத்துறதுக்கோ இதை இவங்க சொல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசியில இந்த புத்தகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த வாசல் பதிப்பகத்துக்கு நீங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வாசிச்சுட்டும் நீங்க சொல்லலாம். என்னோடது மெயிலையும் நான் அனுப்பலான்னு தான் இருக்கேன். இதுக்கு இதை பத்தின விமர்சனம் வந்து வாசிப்பை நேசிப்போம் குழுவுல நான் எழுதியிருக்கேன். அந்த விமர்சனத்தையும் என்னால சில கருத்துக்களோட என்னால உடன்பட முடியல. பட் நல்ல கருத்துக்கள் போகணும் அப்படிங்கறதுதான் என்னோட இது. அதனாலதான் இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். நன்றி, வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு வணக்கம்.